இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன்பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்று என போற்றுகின்றேன். ஓம் நமச்சிவாய். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்துவின் இளம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குருநாதர் பாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்தி கணேசன் பள்ளம் சொல்லும் வகுப்பு 8 வகுப்பு முடிச்சுட்டு நம்ம 9வது வகுப்பு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழுவோட தரம் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக சொல்லி தெரிய வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஹையர் சப்ஜெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். எதுவும் வந்து நம்ம ரொம்ப லேசான சப்ஜெக்ட்லாம் கொடுக்கல. கொஞ்சம் ஹார்டான டாபிக்ஸ் எல்லாமே, ஈஸியான டாபிக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அடிப்படை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வகுப்பு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு சொல்றவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது. ஈவன் நம்ம குழுவில் பயணிக்கிற உறுப்பினர்கள் கூட அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி ரகசியம். ஸோ இது ரொம்ப 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 சென்சிட்டிவான டாபிக். இது ஒரு இந்த டாபிக் மட்டுமே வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப நெகட்டிவான காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா மிக இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவா சொல்லிடலாம். அப்ப பாதகாதிபதி அப்படின்னாலே பாதகம் செய்யறவரா? பாதகம் என்றால் என்ன, மாரகம் என்றால் என்ன, இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியணும், டிஸ்பிளே பண்ண தெரியணும். ஒரு ஜோசியருக்கு ரொம்ப தேவையான விஷயம் அது. மாரகம் என்றால் என்ன, பாதகம் என்றால் என்ன அப்படின்றது. ஏன்னா மாரகாதிபதி பாதகாதிபதி, ஏன் இவர்கள் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் ஆனார்கள்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லக்னம் எடுத்துக்குவோம். இப்போ உதாரணமாக மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறோம். மிதுன லக்னம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காற்று ராசின்னு சொல்லக்கூடியது. சரியா? இப்போ காற்று ராசின்னு சொல்லக்கூடிய அந்த பாவ மண்டலத்துக்கு, அந்த பாவத்திற்கு பாதக ஸ்தானமாக வருவது தனுசு மண்டலம். பாதகாதிபதியாக வருவது குரு பகவான். இப்போ இந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன, பாவத்தினுடைய தன்மை என்ன, இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியணும் சார். இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியணும். ஏன் இந்த கிரகம் இந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு பாதகாதிபதி, அந்த குறிப்பிட்ட ஆதிபத்தியம் அந்த கிரக புதனுக்கு ஏன் அவன் பாதகாதிபதி ஆனா? நல்லா பாருங்க, மிதுனம் கன்னி ரெண்டுத்துக்குமே குரு தான் பாதகாதிபதியா இருப்பார். ஆனா இது ரெண்டும் உபயராசியா இருக்கும். ஆனால் ஒன்று காற்று மண்டலம், ஒன்று நெருப்பு மண்டலம். சரிங்களா? அது ஸ்மார்ட்டான நெருப்பா, காட்டு தீயா, அடுப்பு தீயா, கோமகுண்டமா, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் நெருப்பு மண்டலம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப காற்று மண்டலத்தை நெருப்பு மண்டலம் என்ன செய்யும்? ஒண்ணு காத்தடிச்சா நெருப்பு அணையும், இல்ல ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி சார்? ஒண்ணு அந்த நெருப்புன்றது என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைன்னா அணையும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்திறன் உடையது இல்லையா? நீங்க எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். ஏன் இது பாதக ஸ்தானமாச்சு? பாதகம் என்பது கடுமையான எதிர்மறை ஆற்றலை செய்யக்கூடியது. ஒரு மனித வாழ்க்கையில் இந்த பொழப்புக்கு செத்தே போயிடலாம், இறைவா என்னையா உயிரோட வச்சிருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி கொல்லவும் மாட்டான். நீலகண்டன் மாதிரி கழுத்துல நிறுத்திடுவான். நீங்க வந்து ஹேங் பண்ணீங்கன்னா கைத்தை அறுத்து விட்டுருவான், விஷம் குடிச்சுன்னா தொண்டையில நிறுத்திடுவான், கொல்ல மாட்டான். ஆனால் அந்த மரணத்திற்கு ஒப்பான ஒரு கடுமையான தண்டனையை, பாதகத்தை அப்படியே விரல் நுனியிலிருந்து நறுக்கிட்டே போய் கையை வெட்டி அப்படியே துண்டு துண்டா நறுக்கி சித்திரவதைப்படுத்தக்கூடியது பாதகம். மாரகம் அப்படி கிடையாது, போட்டா ஒரே போடுதான், டோட்டலா முடிஞ்சுது. இது மாரகம். சரிங்களா? அது வேற, அதுக்கான அமைப்பு வேற, நம்ம இன்னொரு வகுப்புல பார்ப்போம். பாதகம் என்பதுதான் முக்கியம். சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள் சித்திரவதைப்படுறது, அப்படியே கண்ணெதிர்க்க துன்பப்படுறது. சே, இந்த ஆள் என்னதான் பாவம் பண்ணானோ, எவ்வளவு பெரிய பாதகம் கெடுதல் செஞ்சிருந்தா இவன் இப்படி இவ்வளவு ஒரு இழிவு நிலையான அமைப்புக்குள்ளார இருப்பான்னு பாரு அப்படின்னு ஒருத்தங்க வந்து அவங்கள பார்த்து சொல்ற அளவுக்கு கொடுக்கக்கூடியதான் அது. கண்ணெதிர்க்க செய்யக்கூடிய தண்டனை, கொடுக்கக்கூடிய தண்டனை.
குற்ற செயல் புரிந்தவன் அனுபவிக்கக்கூடிய தண்டனை அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த பாதகம் இருக்கும். அப்படின்னா அதுதான் பாதகம். பாதகத்தை என் குடும்பத்தை கெடுத்துட்டா, பாதகத்தான் என் குடும்பத்தை கெடுத்துட்டான்னு ஒருத்தவங்களை திட்டுவோம், சாடுவோம் இல்லையா? அப்போ இதுதான் பாதகத்தினுடைய விளக்கம். பட் அந்த பாதகம் எப்போது வேலை செய்யும்? பாதகாதிபதி எப்போது பாதகாதிபதியாக செயல்படுவார்? ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 6 லக்கணங்களுக்கும் 12 லக்கணங்களுக்கும் பாருங்க. மேஷம் சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. நல்லா பாருங்க, நெருப்பு காற்று. சரியா போச்சா? ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. ரிஷபம் நிலம், மகரம் சதுப்பு நிலம், பண்படுத்தப்படாத நிலம். சோ இது ஒரு வகையான மண், இது ஒரு வகையான மண். கடல் மண்ணை வச்சு வீடு கட்ட முடியாது. சோ எதிர்த்தன்மையுடைய ராசிகள் தான். அதேதான் மிதுனம், காற்று 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. உபயத்துக்கு 7 கூடையவன், ஸ்திரத்துக்கு 9 கூடையவன், சரத்துக்கு 11 கூடையவன். சோ இதை 3 புரிஞ்சுக்கணும். இதை அப்படியே நீங்க வட்டம் போட்டுங்க, 12 லக்னங்களுக்கும் பிரிச்சுங்க. சரி, இப்ப இந்த பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போது பாதகம் செய்யும்? இதை நோட்டீஸ் பண்ணீங்க சார். இது புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் புரியுற அளவு சொல்றேன். 22nd திரேகானா, 22nd திரேகானா, 64th நவாம்சா, 64th நவாம்சா, எண்பத்தி 8வது நட்சத்திர பாதம், 88வது நட்சத்திர பாதம். இது 3 கண்டிஷன் சார். 88வது பாதம் வைநாசிகம் சொல்லுவாங்கல்ல சார்? ஆமா, 88வது பாதம் நட்சத்திர பாதம். ஆமா, 88வது பாதம் வதை வைநாசிகம். அது கூட சில இடங்கள்ல பயன்படும் சார். அது ரொம்ப மோசமா இருக்குமான்னு பாதகத்துல சொல்ல முடியாது. திருமண பொருத்தத்துக்கு அது ரொம்ப அவசியம். திருமண பொருத்தம் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லி தரேங்க. 88வது பாதம் 22nd திரேகானா 64th நவாம்சா, அது 88வது பாதம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் 22nd திரேகானா, 22nd திரேகானா தான். 22nd திரேகானா 64th நவாம்சா, 88வது நட்சத்திரம். சரிங்களா? இப்போ இது முக்கியமானது சார். பிளஸ் 8ஆம் அதிபதியுடன் பாதகாதிபதி தொடர்புடையது. ஆறாம் அதிபதியுடன் பாதகாதிபதி தொடர்புடையது. எந்த இடத்துல ஒரு கிரகம் நீசம் பெற்று இருக்கோ, அந்த நீச கிரகம் 6லயோ 8லயோ இருந்து அந்த இடத்துல பாதகாதிபதி அந்த நீச கிரகத்தோட இருந்தாலும் பாதகம் வலுவா வேலை செய்யும். நீச கிரகம் 6லோ 8லோ இருந்து அங்கே பாதகாதிபதி தொடர்புடையது. பாதகாதிபதி ராகுவுடன் தொடர்படையும் போது கடுமையா பாதகத்தை செய்யும். இது எங்க விதிவிலக்கு ஆகும்னா, அந்த பாதகாதிபதி வக்கரமாச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடும். அதான் வக்கரமாச்சுன்னா செய்யாது, பாதகத்தை செய்யாது. இண்டிவிஜுவலா பாதகாதிபதி நீசம் அடைஞ்சால்
வலுவ கெட்டவன் கெட்டிடில், அவ்வளவுதான். ஸ்தான பலம் இல்லாம இருக்கிறது, வீடு கொடுத்தவன் நீசமா இருக்கிறது, கால் கொடுத்தவன் கெட்டு போயிருக்கு, தங்களுக்குள்ள சட்டாசகமா இருக்கிறதுன்ற மாதிரி அமைப்புகளுக்குள்ளார அந்த பாதகாதிபதி நெகட்டிவா இருந்ததுன்னா வேலை செய்யாது. சார் அந்த பாயிண்ட்ஸ் புரியுதா? இப்ப என்ன பண்ணுங்க, சார் இந்த பாதகாதிபதியை குரு பார்த்துட்டாருன்னா வலிமை அடையுமா குறையுமா? பாதகாதிபதியா குருவா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ வம்புதான். ஒரு பார்வை குரு பார்த்தாருன்னா குறையுமா அதிகமாகுமான்னு கேட்கிறேன். அதாவது இந்த இடத்துல பார்வையே நீ வேண்டாம்னு நான் சொல்லுவேன். பாதகாதிபதி இண்டிவிஜுவலா வலிமை ஏறுறது இல்ல வலிமை எடுக்கிறது, ரெண்டே பாயிண்ட் தான். இதுல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க, இதுல 5, 9 சேர்க்கை பாதகாதிபதிக்கு, இது பாசிட்டிவ், கெடுபலனை செய்ய மாட்டான். இது எழுதிங்க ப்ளீஸ். நல்ல கேள்விதான். 5, 9 லக்னாதிபதி 1, 5, 9 தொடர்பு அடையும் போது அல்லது 1, 5, 9க்கு அதிபதி பார்த்து இருக்கும் போது, 5, 9க்கு அதிபதி சுபர் பாதரையானாலும் மிஞ்சு பலனை செய்வான். மேவினிலைகள் 3, 6, 10, 11க்கு அதிபதிகள் தங்களுக்குள் கேந்திரம் பெற்றிருந்தாலும் வலிமை பெற்றிருந்தாலும் தங்களுடைய தசாபுத்தி காலத்தில் நன்மை செய்வார்கள்னு பாடல் உண்டு ஜோதிடத்துல. இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒரு கட்டம் போட்டுங்க, 12 கட்டம் போட்டுங்க. போட்டுட்டீங்களா? 12 கட்டம்னா எப்படி சார்? 12 ராசி மண்டலம் போட்டுங்கன்றேன். ரைட் 12 சார். கட்டம் சரியாதான் போச்சு. இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. இதுதான் அவங்க கேக்குறாங்க, 12 கட்டம்னா தனித்தனியா சரி, ஏதாவது யாராவது ஒரு லக்கணம் சொல்லுங்க, யாராவது ஒரு லக்கணம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். கண்ணில பாதகாதிபதி குரு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து சந்தியா அம்மா தான் சொன்னாங்க, கன்னியா லக்னம். சரி சார். சரி, எல்லாரும் எழுதிங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன், ஒன்னும் வரி பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் புரியும். நீங்களே உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதியோட வலுவை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம கன்னி லக்னத்துல வந்து இப்போ முதல்ல திரேகானம் போட தெரியும். திரேகானம் முதல்ல எப்படி போடணும்னு நான் சொல்லி தரேன். திரேகானத்தை எப்படி போடணும்னு சொல்லி தரேன். சரிங்களா? திரிகோணம்னு பேரு. திரேகானன்றது வந்து பேச்சு வழக்குல சொல்றது. திரிகோணம்னு பேரு, ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? 1, 5, 9 மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு பாவத்தை வந்து 3 10 டிகிரியா பிரிக்கலாமா? ஒரு பாவகன்றது 30 டிகிரி இல்லையா? எல்லாருக்கும் முதல் 10 டிகிரி, இரண்டாவது 10 டிகிரி அல்லது மூன்றாவது 10 டிகிரியில தான் அந்த லக்ன புள்ளி இருக்கும். இல்ல டிகிரி வைஸ் பார்க்க தெரியலன்னா எதனா ஒரு நட்சத்திர சாரத்துல நிற்கும். அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் 3 பாதம் 10 டிகிரி, இரண்டாவது 3 பாதம் 10 டிகிரி, மூன்றாவது 3 பாதம் 10 டிகிரி, இப்படி புரிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப 3 டிகிரி 20 கலை அப்படின்றது ஒரு நட்சத்திர பாதம். 2 பாதம் அப்படின்றது 6:40. மூன்றாவது பாதம்ன்றது வந்து 9.60ன்னு வரும். அந்த 60ன்றது நீங்க மினிட்டா மாத்தி இந்தாண்ட போட்டுவோம், 10 டிகிரின்னு கவர் ஆயிடும். அப்ப 3 நட்சத்திர பாதம் 10 டிகிரி, 9 நட்சத்திர பாதம் 30 டிகிரி. இது புரியுதா சார்? ரைட். இதுல புரியாதவங்க ஸ்டாப் பண்ணுங்க. கண்டிப்பா பாதகாதிபதி புரியாது. புரியுது சார். ரைட். புரியுது. இப்போ சந்தியாமா நீங்க சொல்லுங்க, எந்த டிகிரில இல்ல எந்த நட்சத்திர சாரத்துல கன்னியா லக்னம் நிக்குது, லக்னம் நிக்குது? சித்திரையில. சித்திரையில தான் நிக்குது. எத்தனாவது பாதத்துல நிக்குது? எத்தனாவது பாதத்துல தெரியலையே. கடைசி 2 பாதம். சித்திரை 2வது. சித்திரை 2வது பாதம் வச்சு கடைசி பாதத்துக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு போயிடுச்சு. சரி, 30 டிகிரினா அந்த 360, கடைசி 360 வர்க்கோத்தமா வருதா? வர்க்கோத்தமா தான் சார் இருக்கும். 2வது பாதம்னா அப்புறம் கண்ணில அவங்கள கேக்குறேன். நவம்சத்திலே கண்ணில தான் இருக்கா லக்னம்? இருங்க, டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல, சித்திரை 2ன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப என்னன்னா 30வது டிகிரி 3வது 10 டிகிரில இருக்கு இல்லையா? 3வது 10 டிகிரில இருக்கு இல்லையா? இப்ப அந்த 3வது 10 டிகிரி அப்படின்றது என்னோட லக்ன புள்ளி இல்லையா? 3வது 10 டிகிரினா லக்னத்தை திரேகோணத்துல எங்க போடணும்னு சொல்லி தரேன்.
லக்னம் நின்ற இடத்திலிருந்து 9வது இடத்துல லக்னத்தை போடணும். அப்ப கன்னிக்கு 9வது இடம் என்னது? ரிஷபம். 2வது 10 டிகிரில நின்றுச்சுன்னா லக்னம் நின்ற இடத்துல இருந்து 5வது இடத்துல லக்னத்துல போடணும், மகரத்துல போடணும். ஃபர்ஸ்ட் 10 டிகிரில இருந்துச்சுன்னா லக்னம் எங்க இருக்கோ அங்கேயே போடணும். அப்ப லக்ன வர்க்கோத்தமம் அப்படின்றது முதல் 10 டிகிரி. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போட்டீங்கன்னா 2வது 10 டிகிரி. லக்னத்துக்கு 9வது இடத்துல போட்டீங்கன்னா 3வது 10 டிகிரி. இப்படிதான் திரேகானத்தை அமைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்க அமைச்சிட்டு வரணும். 9 கிரகத்தையும் இதே போல் டிகிரி வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 10 டிகிரி, 2வது 10 டிகிரி, 3வது 10 டிகிரின்னு பார்த்து அந்த கிரகம் நின்ற இடத்திலிருந்து முதல் 10 டிகிரியா இருந்ததுன்னா அங்கேயே போகணும். 2வது 10 டிகிரினா அந்த கிரகம் நின்ற இடத்துல இருந்து 5வது பாவத்திலையும், 3வது 10 டிகிரினா அது நின்ற இடத்துல இருந்து 3வது பாவத்துல நீங்க போகணும். இதுதான் திரேகானத்தை அமைக்கிறதுக்கான சிஸ்டம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 22nd திரேகானா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன 22nd திரேகானா? இப்ப பாருங்க, இவங்களுக்கு வந்து ரிஷபன்றது வந்து திரேகான லக்னமா இருக்கு. சரியா? திரேகான லக்னம் எங்க இருக்கு? ரிஷபத்துல இருக்கு இல்லையா? ம் கரெக்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். 22வது திரேகானம் அப்படின்றது எங்க வரும்? யாராவது சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன் ஆப்ஷன். கோபி சார், நீங்க தான் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரத்துல வருமாப்பா? அதாவது அந்த ரிஷபத்துக்கு ஆ. 8ஆம் பாவம் எது? ரிஷபத்துக்கு 8ஆம் பாவம் வந்து இது தனுசு. தனுசு. சரிங்களா? தனுசு. தனுசு இல்லையா? ஆமா, புரியுதுங்களா? புரியுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 8ஆம் பாவத்தினுடைய முதல் கிராஸ், முதல் 10 டிகிரி தான் 22nd திரேகானால வரும். அது கேட்டீங்கன்னா முதல் பாதம் தான் வரும். அல்லது உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? குரு. குரு. உங்களுடைய திரேகான லக்னத்துக்கு 8 கூட யாரு? குரு. குரு தசாபதி கடுமையான மோசமா இருக்கும் உங்களுக்கு. ரைட்டுப்பா, வரும். இனிமேதான் வருப்பா. இப்பதான் ராகுதசை நடக்குது. ராகுதசை முடிவுன்னு சொல்லிட்டாரு. இதே குரு உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்தா எப்படி? பிரச்சனை இல்லை. நீசமா இருந்தா ரீசனா இருந்தா பிரச்சனை இல்லை. கெட்டிருக்கணும். என்ன இது தொந்தரவு கெட்டுதான் பண்ண இருக்கு. நீசமா இருக்கு. 6, 8, 12ல மறைஞ்சிருந்தா சார்? நல்லதுதான். கெட்டவன் கெட்டிடில் நாம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம். ஆனால் இந்த ரிஷப லக்ன திரேகான லக்னத்திற்கு 8 கூடைய கிரகம் யார் அப்படின்ற கிரகம் குருவாவே ஆயிடுறாரு. லக்னத்துக்கு பாதகாதிபதி இருக்கான்ல. இதே மாதிரி ஏதாவது இன்னொரு லக்னம் சொல்லுங்களேன். இப்போ விருச்சிக லக்னம் எடுத்துக்கோ. விருச்சிக லக்னம் வந்து 26 டிகிரில இருக்கு, 2வது திரேகானத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப நீங்க எங்க போடுவீங்க லக்னத்தை? மீனத்துல போடுவீங்களா? 26 2வது திரைக்காணம் எப்படி சார் வரும்? 3வது திரைக்காணம். சாரி, 3வது திரேகானம். சாரி 3வது திரேகானம். 3வது திரேகானம்ன்றது கடகமா வந்துருமா? ஆமா சார். இந்த கடகத்துக்கு 8ஆம் வீடு என்னது? சனி. சரி. சரிங்களா? விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரன் ஆயிடுறான். இந்த லக்னத்துக்கு தேய்பிறை சந்திரனாக இருந்து இந்த திரேகானா லக்னத்திற்கு 8 கூடிய சனியின் சாரத்தில் இருந்தால் அல்லது சனியுடன் தொடர்பில் இருந்தால் கடுமையான பாதகத்தை செய்யும் சார். பாதகத்தை செய்யும். சார் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெரி குட், வெரி குட். சரிங்களா? சார் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார், எழுதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா எழுதிக்கிறீங்களா? சொல்லி. இப்ப விருச்சிக லக்னத்துக்கு 26 டிகிரி நான் சொன்னேன். 26வது டிகிரின்றது வந்து என்னது? கடக லக்னம். 3வது 10 டிகிரி. அப்ப லக்ன புள்ளியில இருந்து 9ஆம் பாவத்துல நீங்க லக்னத்தை போடணும். அப்ப கடகத்துல கொண்டே லக்னத்தை போடுவீங்களா திரேகானத்துக்கு? அப்ப திரேகானத்தினுடைய 22வது நட்சத்திரம்ன்றது எங்க போய்விடும்? சனி கும்பத்துல விழுகும். தான் போய்விடும். சரியா? அனுச நட்சத்திரத்துல இருந்தா இது பாதகத்தை. இல்ல, சனி சாரம். அதான் அனுசம். ஆமா அனுசம் தானே சனி சாரம். ஆமா. லக்னம் வந்து அனுச நட்சத்திரத்துல இருந்தாவா இல்ல இங்க கும்பத்துல வந்து கும்பத்துல இல்லையே? கன்ஃபியூஸ் ஆக கூடாது. திரேகான லக்னத்துக்கு 8 கூடையவன்.
ஆமாப்பா, கடக லக்னம். ம் கடக லக்னத்துக்கு 8 குடைவன் கும்பம். ஆமா, அந்த அதிபதி எடுத்து சனி. அவ்வளவுதான். அந்த சனி சாரத்துல விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி நிக்கணும்னா பிரச்சனை. ரைட் ரைட், புரியுது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு. ரைட். இப்போ இந்த சனி சந்திரன் தொடர்பு இருக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்கு. திரேகானன்றது சார் எதுக்குன்னா ஒருவருடைய ஆயுளை நிர்ணயிப்பதற்கும் ஆயுளை பற்றி ஆய்வு செய்வதற்கும் தேவைப்படுவது திரேகானம் தான். திரேகானத்தினுடைய 8 குடம் யாருன்றத பார்க்கணும். சரிங்களா? ஆயுள் சம்பந்தப்பட்ட குறைகள், அங்கவீனம், உடல் துண்டிக்கப்படுதல், ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹேங்கிங், பாய்சனிஸ்ட்லாம் எல்லாமே இந்த 22nd திரேகானால கனெக்ட் ஆகுது பாதகாதிபதியோட இருந்தா 100% மாறவே மாறாது. நீங்க எடுத்து எத்தனை ஜாதகமா பாருங்க சார். இந்த 22nd திரேகானங்கிறீங்களா, அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க சார். இல்ல, நீங்க பேசுறதே எனக்கு பிரேக் ஆகி தான் சரியா புரியல. 22nd திரேகானாங்கிறீங்களா சார்? ஆமா ஆமா. இப்போ அதாவது திரேகானத்துல Your voice is not clear, madam. லக்னம் போடுறது Your voice is not clear. சரி, இல்ல அவங்க சித்திரமா இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. வெயிட். அந்த திரேகானத்துல நான் சொல்லவா சார்? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நான் சொல்லவா? கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகிடும், கொஞ்ச நேரம் இருங்க. புரிஞ்சுட்டு ஆக்சுவலா 22nd எப்படி கணக்கு பண்றதுன்னு அவங்க கேக்குறாங்க. டைரக்டா நீங்க இந்த திரேகான லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை சொல்றீங்களே, 22nd திரேகானத்தை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு அந்த 3rd பார்ட், அந்த 3வது பார்ட் 10 டிகிரின்றத கணக்கு பண்ணி நம்ம 9வது இடத்துல லக்னத்தை குறிச்சோம், எங்க கடகத்துல குறிச்சோம் இல்லையா சார்? ஒரு பாவத்தை நம்ம எத்தனையா பிரிக்கிறோம்? 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா? இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டாப் பண்ணி கவனிங்க, திருப்பி கூட சொல்றேன். ஒரு பாவத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 3ஆ பிரிக்கிறோமா? இப்போ திரேகான லக்னம் எப்படி வந்திருக்கு? கடகம்னு வந்திருக்கு. கடகன்றது 3ன்னு வச்சுக்கோங்க இல்லையா? கடகத்தை 3ன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தை 6ன்னு போடுங்க, கன்னியை 9ன்னு போடுங்க, துலாம 12ன்னு போடுங்க, விருச்சிகத்தை 15ன்னு போடுங்க, தனுசை 18ன்னு போடுங்க, மகரத்தை 21ன்னு போடுங்க. 22nd திரேகானா எங்க ஆரம்பிக்குது சார்? கும்பத்துல ஆரம்பிக்குதா? கும்பம். சிம்பிள் சார். குறிப்பா கும்பத்தினுடைய முதல் 10 டிகிரியே எந்த அமைப்புக்குள்ளார போவோம்? அவிட்டத்துக்குள்ளார போவோம். ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு சனி. சரிங்களா? இது 2 விதமா எடுத்துக்கலாம். இது சப்ளாடு தேரிக்குள்ள போனோம்னா நட்சத்திரத்தை எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம 10 டிகிரியா பிரிச்சுக்கிட்டு வரோம். சரிங்களா? நீங்க டைரக்டா பாதகாதிபதியை கனெக்ட் பண்ணணும்னா சனியோட கனெக்ட் பண்ணணும். சார் இது யாருக்கும் புரியாம இருந்தா திருப்பி சொல்றேன். புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுது. ஆமா, ஒரு பாவத்தை அதுல என்ன நட்சத்திரமோ அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க அந்த வீட்டினுடைய அதிபதி யாரோ அந்த அதிபதியை டைரக்டா எடுத்தாலே உங்களுக்கு போதும். அதுலயே உங்களுக்கு கணக்கீடு கரெக்டா வந்துடும். இதேதான் 64th நவாம்சா. நல்லா கவனிங்க, இது 8வது பாவத்தோட கனெக்ட் ஆகும். அந்த திரேகான லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்துல விழுது 22nd திரேகானா. அப்ப அந்த திரேகானா லக்கணத்தினுடைய 8ஆம் அதிபதி உங்களுடைய பாதகாதிபதியுடன் தொடர்படைந்தால் எப்படி சார்? உங்களுடைய பாதகாதிபதியுடன் தொடர்படைந்த பாதகாதிபதி அந்த 22nd திரேகானா அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் திரேகானத்தின் 8க்குடைய கிரகம் உங்களுடைய ராசி சக்கரத்தில் பலம் பெற்று இருந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாலும்
பாதகத்தானத்து அதிபதியை விட பாதகத்தானத்தில் அமரும் கிரகம் வலிமையானது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்ததாக இந்த திரேகானத்தினுடைய பாதகாதிபதி, அது திரேகானத்துக்கு 8 கிரகம் பிளஸ் பாதகாதிபதி, அல்லது திரேகானத்தினுடைய 8 கிரகம் 6 அவங்க ராசி சக்கரத்துக்கு 2 பேரும் சேர்ந்தாலும் அந்த நேரம் நெகட்டிவா இருக்கும் சார். இவ்வளவு ஆய்வு பண்ணணுமானா பண்ணணும். யாரு ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இருக்காங்க, கோமா ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னா இதை பார்த்தாதான் சார் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா 100% கிடைக்காது. அவங்க டைம் வந்து எந்த இடத்துல வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு, இவங்களுக்கு என்ன நம்ம பலன் சொல்றதுன்ற மாதிரி ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இது தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் வேணா பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார் இது யாருக்கும் புரியாம இருந்தா எனக்கு புரியல. இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். இது பாதகாதிபதிக்கு வந்து திரேகானத்தை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னொன்னு நவாம்சத்தை கனெக்ட் பண்ணி இன்னொன்னு சொல்லணும். அது 64th நவாம்சா. சார் இப்ப ஒரே டவுட் இதுல, எல்லா கிரகத்துக்கும் திரேகானம் போட சொன்னேன். ஆமா. அப்ப எல்லா கிரகத்துக்கும் போடுறதுக்கு என்ன பர்பஸ்? அந்த தசாபுத்தி நடக்குதான்னு பாக்குறதுக்காகவா? இல்ல சார், இப்போ நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். பாதகாதிபதி வந்து திரேகானத்தினுடைய 8 பாக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம லக்னத்தை போட்டோம். பாதகாதிபதி நிலையை பார்க்கணும், 2 நிலையை பார்க்கணும். சரிங்களா? எல்லா கிரகத்தையும் நீங்க திரேகானத்துல அடைக்கணும். ஏன்னா திரேகான லக்னத்துக்கு லக்னத்தினுடைய 8 ராசி சார்ட்டினுடைய அட்டமாதி, ராசி சார்ட்டினுடைய ஆயுள் காரகனாகிய சனி, இதெல்லாம் எடுத்துக்கணும். திரேகான லக்னாதிபதி பலம் இழந்து இருந்தாலும் ஆயுள் பலம் குறைவு. சரிங்களா? அப்ப நீங்க திரேகான லக்னத்துக்கு அதிபதியை பார்க்கணும். திரேகானத்துக்கு 8 கிரகம் சனியா வந்து திரேகான சக்கரத்துல வந்து சனி பலம் இழந்திருந்தாலும் ஆயுள் பலம் குறைவு. சரிங்களா? ராசி சார்ட்டுடைய 8 திரேகான சார்ட்ல பலம் இழந்திருந்தாலும் ஆயுள் பலம் நெகட்டிவ் ஆயிடும். அப்ப நம்ம இது மாதிரி பல விஷயங்களை கனெக்ட் பண்ணணும்னா 9 கிரகத்தையும் நீங்க எழுதிதான் ஆகணும். ஒவ்வொரு சார்ட்டை நீங்க போடும் போதுமே பாத்தீங்கன்னா 9 கிரகத்தையும் பிரிச்சுட்டு தானே வரும். இப்ப சப்தாம்சம் போடுறோம். 9 கிரகமும் இந்த லக்னத்துக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தான் 9 கிரகமும் அடைக்கணுமா சார்? ஆமா, ஓகே சார், தேங்க்யூ. அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான் நீங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நவாம்சம் எழுதுறோம். நம்ம நவாம்சத்துக்கு வந்து நம்ம என்ன பாக்குறோம்? நவாம்சம் பாக்குறதுன்றது வந்து சார் இப்போ சார் ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க 3 கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க இல்லைங்க. இப்போ சப்போஸ் செகண்ட் பார்ட்டா இருந்தா ரெண்டு பார்த்துட்டு வரணுமா சார்? இல்ல சார், திரேகான லக்னத்தை போட்டீங்க, அந்த லக்னத்தை 3ன்னு வச்சுங்க. சரிங்க. அவ்வளவுதான். அடுத்து 6ன்னு வச்சுங்க. அப்படியே வரிசையா அடிக்கிடுவாங்க. அவ்வளவுதான். 22nd திரேகானா 8ஆம் முதல் நட்சத்திர புள்ளியில தான் போய் நிற்கும் எல்லா லக்னத்துக்கும். இல்ல அது எனக்கு புரிஞ்சுதுங்க சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப கன்னி லக்னத்துல இப்ப 3வது பார்ட்ல விழுதுங்காட்டி 3ன்னு பாக்குறோம். சப்போஸ் செகண்ட் பார்ட்ல விழுந்தா 2ன்னு பாக்கணுமா? அப்படிலாம் கிடையாது சார். நீங்க செகண்ட் பார்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அஞ்சாம் இடத்துல அந்த லக்னம் உங்களுடைய இயல்பா வந்து திரேகான நவாம்ச ராசி சார்ட்டினுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல கொண்டே போடுவீங்க திரேகானத்துல லக்னத்தை. ஓகே. அந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு தான் 8ஆம் அதிபதி யாரு, அவன் தான் வந்து திரேகான சார்ட்டினுடைய நெகட்டிவான ஆளு. உங்களுடைய ஆயுள் நிர்ணயிக்கக்கூடியவனே திரேகானத்தினுடைய 8 தான். சார் மகம் 1 இப்ப சிம்மம் மகம் 3ல இருக்கிறாருன்னா அந்த திரேகானம் வந்து 8ல விழுகுமா, மீனத்துல விழுந்துருமா? கரெக்டா? எப்படி சிம்மம் சொல்றீங்க? மகம் 3 புள்ளியில நிக்கிறார். 8ஆம் பாவம் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம் பாவத்தினுடைய 8 எடுத்துக்க வேண்டியது குரு தான் அங்கேயும். சரிங்க, இருங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் காட்டுறேன், அது நல்லா இருக்கும். டிஸ்பிளே ஷேர் ஆச்சுன்னா மட்டும் சொல்லுங்க சார்.
சரி, இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்குன்னு பாருங்க. வந்துருக்கு சார். ஓகே சார். வந்திருக்குங்களா? சரி, இப்போ சிம்பிளா புரிஞ்சுங்க. லக்னம் வந்து 21.57 டிகிரில இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட்டை தாண்டிடுச்சு. தேர்ட் பார்ட்ல இருக்கு. லக்னம் வந்து இவருக்கு ரிஷப லக்னம். சரிங்களா? அப்போ லக்னம் நின்ன இடத்துல இருந்து எங்க லக்னத்தை போடுவீங்க? ரிஷபத்துல இருந்து மகரத்துல போடுவீங்களா? மகரத்துல ஒரே நிமிஷம், அதையும் நான் காட்டிடுறேன். மகரத்துல போடணுமா? இங்க பாருங்க, திரேகான சார்ட் மகரத்துல இருக்கா? ஆமா லக்னம். புரியுதா சார்? எப்படி இப்ப நம்ம புரியுது, D3 போடணும்னு புரிஞ்சுதா? புரியுது. ரைட். திரேகான சார்ட்டுக்கு பாருங்க, திரேகான சார்ட்டுக்கு 8 கிரகம் யார் சார்? சிம்மம் சார். சிம்மம். 8 கிரகம் சிம்மம், 8ஆம் பாவம் சிம்மம், அதிபதி சூரியன். சூரியன். சிம்மம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ சூரியனை புடிச்சுக்கணும். இப்ப கெட்டியமா புடிச்சுக்க வேண்டியதான். சூரியன்லாம் இப்போ இவருக்கு ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் சார்? சனி பகவான். சனி. செவ்வா விருச்சிக ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி ஸ்திர லக்னம். சனி சார். சனிதான் பாதகாதிபதி இல்லையா? இப்ப பாருங்க சார், இந்த ஜாதகர் வந்து கோமா ஸ்டேட்ல இருக்காரு சார் இப்போ. சரிங்களா? ஒரு ஜாதகர் என்னது ரியலா வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கார். இப்போ ஆமா, அந்த சனி சூரியன் ஜாதகத்துல எப்படி இருக்கு இங்க பாருங்க சார். ஒண்ணு பாத்துருக்கா? ஆமா நேரா இருக்கா? ஆமா. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம், D3 சார்ட்ல 8ஆம் பாவத்துல நின்ன கிரகம் யார் சார்? செவ்வாய். ஜாதகத்தை பாத்தீங்களா? இங்க பாருங்க, செவ்வாய் இருக்கா? 8ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் செவ்வாய் சூரியன் 2 பேர் இருக்கான். 8க்கு அதிபதி சூரியன், 8ஆம் பாவத்துல செவ்வாய் நிக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பாதகாதிபதியாகிய சனி செவ்வாய் வீட்டுல நின்னது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அந்த சூரியன் இந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்டது. சரி, தசாபுத்தி எப்படி கனெக்ட் பண்றது? குருமக திசையில ராகு புத்தி 2024 தான் அடிபடுறார். சரிங்களா? ராகு எங்க நிக்கிறார்? செவ்வாய் வீட்டுல, செவ்வாய்க்கு திரிகோணத்துல நிக்கிறாரா? சம்பந்தப்படுதா சார்? சம்மந்தப்படுதுங்க சார். திரிகோணத்துல சம்பந்தப்படுதா? ஆமாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது, சூரியன் சம்பந்தப்படுதா? சூரியன் லக்னத்திலே இருக்கு, தலையில தான் அடிபட்டு இருக்கு. மூளை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பின் மூளையில அறுவை சிகிச்சை செஞ்சு அது நீர் கோத்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் 70 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அவருக்கு ஒன்றும் நினைவு திரும்பல. வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ராகு நின்ன நட்சத்திரத்தை எடுத்துங்க, அஸ்வினி நட்சத்திரம். ராகு நின்னது அஸ்வினி நட்சத்திரம். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் சார்? செவ்வாய். ராகுக்கு கேது கால் கொடுத்துருக்கான். சரிங்களா? கேது நிக்கிறத எடுத்துங்க, சித்திரை சாரமா செவ்வாய் சாரம்? குறிப்பா செவ்வாய் லக்னத்துக்கு 8ல நிக்கிறது, திரேகான லக்னத்துக்கு 8ல நின்னது, ராகு செவ்வாய் திரிகோணத்துல நின்னது, ராகு கேது சாரத்திலையும் கேது சித்திரை சாரத்திலையும் நின்னது. சோ பாருங்க சார், பாதகம் பளிச்சுன்னு தெரியுதா? ஓகேங்க சார், தெரியுதுங்க சார். கனெக்ட் பண்ணி பாருங்க, 100% தெளிவா பலன் எடுக்கலாம். என்ன தசா நடந்ததுங்க சார்? யாருடைய தசை? குருமகா தசை ராகுபதி. குரு லக்னத்துக்கு 8 கூடையவனா? ஓ சரி சரி சரி, குரு தசை தானே. குரு சுயசாரத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருக்கான். ஈவன் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல சனி வீடு கொடுத்தவன் சனி. பாதகாதிபதி தான் வீடு கொடுத்துருக்கான். பாதகாதிபதி 7ல உட்காந்தான் சார். அதாவது கல்யாணம் ஆயிடுச்சா சார் இந்த பையன்? மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்கம்மா. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த விஷயத்த எனக்கு பேசுறதுக்கே இருக்கு. இருந்தாலும் இது நம்ம ஒரு இது ஜாதகத்துல கொடுத்தீங்களா? அந்த ஜாதகமா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. எந்தெந்த சொன்னீங்க? செகண்ட் டைம் போட்டீங்க சார். இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவரேதான். என்னோட அவரு ரொம்ப
நான் 18வது வருஷம் சபரிமலைக்கு போறதுக்கு எனக்கு வந்து பெரம்பு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 11/10/87 நினைக்கிறேன் டேட் ஆஃப் பர்த். 21 மே 86. 21 மே 86. ஆமா, சூரியன் உச்சமா இருக்கான். ரைட். சூரியன் உச்சம் எங்க இருக்கு? ரிஷபத்துல தானே இருக்கு. அதான் ரிஷபத்துல, உச்சத்துக்கு பக்கத்துல இருக்கப்ப மே மாசம் தான் 5வது மாசம். அதான் அடிச்சு விடுங்க. வைகாசி மாசம். சித்திரை வைகாசி. வாய் சுட்டு குளரும் நமக்கு. வாயு குளரலாம், கிரகத்தையா குளறது? வாய் அதனாலதான் கிரகமும் குளருது. சப்ஜெக்ட் அவுட் ஆயிடும். ஒரு நிமிஷம் சப்ஜெக்ட் அவுட் ஆயிடும். அடுத்தது சார், இது திரேகானத்துல எப்படி ஆய்வு பண்றதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நவாம்சத்துல எப்படி ஆய்வு பண்றதுன்னு பார்ப்போமா? 64th நவாம்சம். அதை எப்படி எடுத்துக்கணும் சார்? நவாம்சம் போட தெரிஞ்சா இதுவும் சுலபமா புரியும். திரேகானத்தை ரொம்ப எளிமையா புரிய வச்சுட்டேன். ஆனா நவாம்சத்தை எந்த அளவு புரிய வைக்க முடியும்னு தெரியல. டிகிரி வைஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும். இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணிக்க. எல்லாரும் திருப்பி ஒரு கட்டம் போட்டுங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, கட்டம் போடுறதுதானா ஜோதிடம்? கட்டம் போட்டாதான் ஜோதிடம். இடத்த அளந்து கட்டம் போட்டீங்கன்னா காலி மன புதன். நவாம்சம் நான் சொல்லுவாப்பா. இருங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அமைதியா இருங்க. சரிப்பா, சரி. நானே கூப்பிடுறேன், அவசரப்படாது. இப்ப எல்லாரும் திருப்பி என்ன பண்ணுங்க, 12 ராசி கட்டத்தை போட்டு, ராசி மண்டலத்தை போட்டு திருப்பி போயிட்டு 12 கட்டமான்றீங்க யாராவது? சரிங்களா? நானும் உங்க கூட போட்டுக்கிறேன். அப்பதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும் போது ஈஸியா இருக்கும். இப்ப என்னன்னா, நவாம்சம் அப்படின்றது ஒரு ராசி மண்டலத்தை 9 கூறா பிரிக்கிறது இல்லையா? இதுக்கு நட்சத்திர பாதம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்றது 3 டிகிரி 20 கலை. சரியா? அப்ப அப்படியே நீங்க மொத்தமா போட்டுவாங்க. மொத்தமா வந்து 9 பாதம் அப்படின்றது என்னது? 29.60 வரும். அப்ப 30 டிகிரி. சரியா? இப்ப முதல் 3 டிகிரி 20 மினிட்ல இருந்ததுன்னா லக்னம் எங்க இருக்கோ, இல்லைன்னா உதாரணமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த இப்படி சொல்லி தரேன். மேஷ வீதி, சிம்ம வீதி, அடுத்து வந்து தனுசு வீதின்னு போட்டுங்க. சரிங்களா? மேஷத்துல இருந்து கடகம் வரைக்கும் சிம்ம வீதி, மேஷத்துல இருந்து கடகம் வரைக்கும் மேஷ வீதி, சிம்மத்துல இருந்து விருச்சிகம் வரைக்கும் சிம்ம வீதி, தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் தனுசு வீதி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஈஸியா சொல்லித்தரேன். லக்னம் மட்டும் போட தெரிஞ்சா போதும், மீதி எல்லாத்தையும் நீங்களே போட்டுடலாம். சரிங்களா? இப்ப மேஷத்துல வந்து கேது, சந்திரன், குரு மேஷத்துல. அதாவது என்னது? கேதுவுடைய நட்சத்திரங்கள் 4 பாதம், சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 4 பாதம், குருவுடைய நட்சத்திரங்கள் 4 பாதம். இதுல 1ஆம் பாதத்துல இருந்ததுன்னா மேஷத்துல போடணும். அதாவது முதல் 3.20 டிகிரில இருந்ததுன்னா இந்த 3 கிரகத்தினுடைய சாரத்துல. 2வது பாதத்துல இருந்ததுன்னா ரிஷபத்துல போடணும். 3வது பாதத்துல இருந்ததுன்னா மிதுனத்துல போடணும். 4வது பாதத்துல இருந்ததுன்னா கடகத்துல போடணும். பொதுவா எல்லாருக்கும் நவாம்சம் கண்டிப்பா போட தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து அதை முறையா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து சிம்மத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி. சரிங்களா? தனுசுல வந்து புதன், சூரியன், ராகு. அதேதான், அந்த 3.20 விஷயமே. அதே ஒரு லக்னத்துக்கும் அதேதான். லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கு, எத்தனாவது பாகத்துல இருக்குன்றத கணக்கிட்டுக்கணும். இப்போ திருப்பி நம்ம மிதுன லக்னம் சொன்னீங்கல்ல, யார் சொன்னது? நீங்க மிதுன லக்னம் சொல்லுங்க. இப்போ மிதுன லக்னம் சித்ரா மேடம் சொல்லுங்க. இப்போ மிதுன லக்னம் வந்து என்ன டிகிரில இருக்கு? சார் நான் பார்க்கவே இல்ல சார். சரி இருங்க, அப்ப விட்டுருங்க. யாராவது டைம் வேஸ்ட் பண்ணுங்க. வேற யாராவது சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. எதனா ஒரு லக்னம் வந்து விருச்சிக லக்னம் சார். விருச்சிக லக்னம் சொல்லுங்க. லக்ன புள்ளி 23 டிகிரி.
மூணு மூணு. மூணாவது திரைகாணம் 23 டிகிரி இல்லையா? 1 2 3 அப்ப 20 டிகிரின்றது கிட்டத்தட்ட 6 பாதம் போயிடுச்சு. ஆமா. சரிங்களா? 7வது பாதத்துல இருக்கு. ம். அப்ப விசாகம் 1 பாதம், அனுஷம் 4 பாதம், 5 பாதம் போயிடுச்சுங்களா? கேட்டை 2 பாதம் போயிடுச்சு. 2வது பாதம் கேட்டை 2ல நிக்குது. அப்ப மகரத்துல போயிட்டு நவம்சத்தை போடுவீங்களா? கேட்டை 3ஆம் பாதத்துல போயிடும் சார். கேட்டை 3ஆம் பாதம் வரும். ஏன்னா 6:40 இல்ல 2 இதுக்கு 6:40 சொல்லுங்க. நீங்க 23 தானே சார் சொன்னீங்க? 23 சார். 23 புள்ளி 23 தான். 23 எக்ஸாக்டா 23 டிகிரில நிக்குது. ஆமா. அப்போ வந்து 6 பாதம் போயிடுச்சு. ஆமா, 7வது பாதம் இல்லையா? ஆமா. அப்ப கேட்டை 3. கேட்டை 1 சார். கேட்டை 1. இல்ல சார், விசாகம் 4, அனுஷம் 4 பாதம். இல்ல 1 பாதம், அனுஷம் 4 பாதம், 4 1 5. கேட்டை 2 பாதம். கேட்டை 3ல இருக்கும் சார். கேட்டை 3 தான். நீங்க சொன்ன மாதிரி விசாகம் 1 பாதம், அனுஷம் 2 பாதம், 10 டிகிரி. ஆமா. ஓகேவா? அப்படி வச்சுங்க. கேட்டை 3ல இருக்கும். கேட்டை 3 கும்பத்துல இருக்கும். கரெக்டா? அவர் என்ன சொல்றாருன்னா 23 டிகிரி 20 செகண்ட் வந்ததுனாதான் கும்பத்துக்கு வரும்ன்றாரு. டிகிரி 20 செகண்ட். சார் இங்க பாருங்க, நீங்க 6 பாதம் கடந்துட்டாலே 7வது பாதத்துக்கு போயிட்டீங்க. 20 டிகிரி கடந்துட்டாலே முடிஞ்சிருச்சு. 7வது பாதம் தான். ஆமா சார். 20 டிகிரி கடந்து எங்க பாருங்க, 20 டிகிரி 1 மினிட்னாலே அங்க முடிஞ்சிருச்சு. மகரம் முடிஞ்சு கும்பம். கும்ப லக்னம் போயிடும். நவாம்சத்துல சார் ஒரு ராசி மண்டலத்தை 9 கூட பிரிக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவ் இது. சரிங்களா? இப்ப என்னன்னா இது எப்படி பாருங்களேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கும்ப லக்னம் வந்துருச்சுல்ல, கும்பத்தை 9ன்னு போட்டுங்க. சரிங்களா? இப்ப 64வது நவாம்சம்ன்றது எங்க வரும்? 69 6 9 50 6 9 56 54 9 7 9 63 8வது பாதத்தினுடைய முதல் பங்குல வந்துடும். 8வது பாதத்துல வரும். 8வது பாதத்தினுடைய முதல் 3 டிகிரி 20 மினிட் கண்ணியில வரும் சார். கண்ணில உத்தர நட்சத்திரத்துல போய் விழும். 64வது நவாம்சம். அந்த வீடு புதன். இப்ப இந்த கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் தான் நெகட்டிவா நாள் 64வது நவாம்சத்துல. சார் உங்களுக்கு சூரியனும் புதனும் மோசமான நாள், பாதகாதிபதி கூட கனெக்ட் ஆயிருந்தா பாத்துங்க. சூரியன் புதன். ஆமா. ஏன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் ஜாதகத்துல அஷ்டமத்துல தான் இருக்காரு சூரியன். ஆமா, அந்த சூரியனுடைய நேரம் அப்பா இருக்காரு உங்களுக்கு. அப்பா இருக்காரு. இணக்கமா இருப்பீங்களா 2 பேரும்? இணக்கமான இருக்க மாட்டோம். அவர் அங்க இருப்பாரு, அவர் ரூம்ல இருப்பாரு, நான் வெளில இருப்பேன். காரக ஆதிபத்தியத்துல பாருங்க சார், சூரியன் சந்திரன் ஆதிபத்திய ரீதியா கெடுபலனை செய்ய மாட்டாங்கன்றது ஒரு விதி இருக்கு. ஆனா புதன் கடுமையான மோசமான ஆளு. சரிங்களா? நீங்க எம்டி லேண்டா வச்சுக்க முடியாது. புதனோட காரக ஆதிபத்தியம் எல்லாம் பாதிக்கப்படும். தாய்மாமன் உருவம் அடி விழும். இந்த மாதிரி காரகத்தெல்லாம் அடி விழும். புதனோட காரகம் எல்லாம் அடி விழும். இது 60 படிப்பு நல்லா கொடுத்துருமா? புதனை பார்க்கணும். இல்லைங்கம்மா, ஜாதகத்தை பார்க்கணும். அந்த புதன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். புதன் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்காரு சார். வர்க்கோத்தமமா. வர்க்கோத்தமம் கடகத்துல இருக்காரு. வர்க்கோத்தமன்றது ஒரு வகையில பலம் தான். அது பாதக ஸ்தானத்திலே வர உட்காந்துருக்கு போய். புனர்பூசம் 4ஆம் பாதம். குரு சாரம் 2 5 கூட சாரம் இல்லையா? வர்க்கோத்தமம் புஷ்கர நவாம்சம். எனக்கு புரியல சார். புஷ்கர நவாம்சம் இல்ல முடிச்சுட்டாங்க இருங்க. பண்ணுங்களேன் சார். இல்லைங்கம்மா, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம திரேகானத்தை வந்து 3 3 பிரிச்சுட்டு வந்தோம். அது புரிஞ்சது இல்ல? அதாவது இல்ல, இப்போ இது நவாம்சம் தானே சார் பார்த்தோம். நவாம்சத்தை தான் பார்க்கணும். நவாம்சத்தை பாக்குறது நவாம்சம் தானே பாத்து. அதான் சொல்றேன். போன் பண்றான், கிளாஸ்ல இருக்கேன். 2 பேர் மாத்தி மாத்தி போன் பண்றாங்க. அதாவது திரேகான லக்னத்துக்கு நம்ம 3 3 பிரிச்சுட்டு வந்து நம்ம எந்த இடத்துல போயிட்டு அந்த 20 செகண்ட் விழுதுன்னு பார்த்தா 8ஆம் பாவத்தினுடைய முதல் முனை கிடைச்சது. இப்ப நம்ம நவாம்சத்தை பார்க்கும்போது எப்படி கிடைக்குதுன்னா,
நீங்க நவாம்சம் 9 கூறா பிரிக்கிறோம் இல்லையா, ஒரு பாவத்தை 9ஆ பிரிச்சுட்டு வரீங்க. அப்படியே மல்டி பண்ணிட்டே வாங்க, பெருக்கிட்டே வாங்க. 2ஆம் பாவம்ன்றது எத்தனை டிகிரி? 2ஆம் பாவம்ன்றது 18, 3ஆம் பாவம்ன்றது 27, 18. 4ஆம் பாவம்ன்றது 36, ஓகே சார். 5ஆம் பாவம்ன்றது 45. இப்படியே கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா 7ஆம் பாவம்ன்றது 7 9 63 டிகிரில முடியும். 7 9 63. சிம்மம் சிம்மம் முடிஞ்சிடும் சார். அப்ப 64வது நவாம்சம்ன்றது நீங்க 9 கூறா பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா நவாம்சத்துல முதல் அந்த அம்சம் அப்படின்றது 8வது பாவத்தினுடைய முதல் அம்சத்துல நிக்கும். 64னா அப்ப கன்னிக்கு வந்துரும்ல சார். அததான் சொன்னேன், கன்னின்றது உத்தரம் தானே. அது உத்தரம் ஒரு பாதம் வருது இல்ல உங்களுக்கு. உத்தரம் ஒரு பாதம் தானே சிம்மம். உத்தரம் 2ல நிக்கும்ல வந்து. சார் எனக்கு சின்ன டவுட் சொல்லுங்க. இப்ப கும்பம் 3ஆம் பாவம், கும்பத்துல இருந்து தான் ரைட் ரைட். அதுதான் சார் புரியல. அது கேட்டை 3ஆம் பாவம்னா அங்க ஒரு பாதம் சொச்ச நிக்குது இல்ல. இல்ல சார், நான் 64 இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், கேளுங்க ஒரே நிமிஷம். இப்ப கும்பத்துல பார்க்கும்போது கேட்டை 3ஆம் பாவத்துல இருக்கிற லக்ன புள்ளி கும்பத்துல உழுது. கும்பத்துல விழும்போது கும்பம்ன்றது வந்து 3ஆம் பாதம். அப்ப அதுல ஒரு பாதம் தொக்கி நிக்குது. அங்க ஒரு பாதம் இருக்கு இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் நவாம்சத்தை பிரிச்சிட்டீங்க. பிரிச்சுதான் கும்பம்னு போட்டுருக்கீங்க. சரி, திருப்பி நவாம்சத்துக்குள்ள போயிட்டு நீங்க எப்படி திருப்பியும் அதை 3 டிகிரி 3ஆ பிரிப்பீங்க, அதை 4ஆ பிரிப்பீங்க? அதை பிரிக்க அந்த லக்னத்தை அப்படியே வச்சுக்கணும். அது 9, அவ்வளவுதான். ஓகே 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 சார் புரியுதா சார்? திருப்பி சொல்லிட்டா இல்ல, சூப்பரா புரியுது. இது இப்ப பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு. நீங்க லக்னத்தை பிரிச்சுட்டீங்க சார். பிரிச்சுதான் வந்து நீங்க அங்க லக்னம் போட்டிருக்கீங்க. அப்புறம் ஏன் திருப்பி பிரிக்கிறீங்க? அவ்வளவுதான், அது பிரிச்சதுதான். சரியா? இப்ப இந்த 64th நவாம்சத்தினுடைய அதிபதி யாரோ அவனும் பாதகாதிபதியும் கனெக்ட் ஆக கூடாது. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது அந்த 88வது நட்சத்திரம். அது ஒரு ரிஸ்கான நட்சத்திரம். சரிங்களா? உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன பாதமோ அதோட 88வது நட்சத்திர பாதம் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த பாதத்தினுடைய அதிபதி யாரு? இது எழுதி ஒரு ஹிண்டா வச்சுக்கீங்க. இது தேவை. இது திருமண பொருத்தத்துக்கு அவசியமா இருக்கும். தாராபலம் பார்க்கும்போது கரெக்டா வரும். சிலருக்கு வந்து தாராபலம் கரெக்டா இருந்துரும், அது 88வது நட்சத்திரத்துல போய் உட்காந்துரும். அதோட பாதகாதிபதி கனெக்ட் ஆனாலும் நெகட்டிவ் செய்யும். சார் பாருங்க சார், பாதகாதிபதினு சிம்பிளா ஒரு லைன்ல நம்ம முடிச்சிடுறோம். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ளார நம்ம ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா சில விஷயம் புரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பாதகாதிபதியோட சந்திரன் கனெக்ட் ஆயிருக்கோ, அல்லது பாதகாதிபதியாக சந்திரன் வந்து அங்க 6ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுதோ, மனநோய் இருக்கும், சைக்காட்ரிக் இஷ்யூ இருக்கும். ஒரு ஜாதகத்துல மனோகாரகனாகிய சந்திரன் கெட்டு 2ஆம் அதிபதியும் வலுவிழந்து பாவர் தொடர்பு பெற்றால் ஆட்டிசம் இஷ்யூஸ் இருக்கும். ஆட்டிசம்ன்றது வந்து நரம்பு மண்டலத்தால வரக்கூடியது. அப்ப புதன் கெட்டிருக்கணும் ஜாதகத்துல. ஒரு ஜாதகத்துல புதன் பலகீனமா இருந்தாலும் சந்திரனும் பலகீனம் பெற்றிருக்க தசாபுத்தி பாதகாதிபதியோடைய 6 கூடையும் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா ஆட்டிசம் இஷ்யூஸ் இருக்கும். சார் மெடிக்கல் மருத்துவ ரீதியாகவும் நம்ம ஜோதிடர்கள் வந்து கனெக்ட் பண்ண தெரியணும். இப்ப மருத்துவர்கிட்ட போனா இந்த நோய் குணமடையுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்படியே மேலோட்டமான ஒரு கண் துடைப்பு மாதிரி தெரியும். இப்ப கொஞ்சம் பார்க்கும்போது ஓ இவ்வளவு விஷயம் பார்க்கணுமா அப்படின்லாம் தெரியும். பாதகம் செய்யறதுல ரொம்ப வல்லமை பெற்ற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் சனிதான். செவ்வாய் சனிதான். மிதுன லக்னத்துக்கு 8 கூடையவனா வந்துடுறான். அங்க குரு கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, தீஞ்சு கதை. சரிங்களா? அதே மிதுன லக்னத்துக்கு திரேகான லக்னத்துக்கு 8 கூடைய கிரகம் குருவோட கனெக்ட் ஆயிருந்து சனி தொடர்பாச்சுனாலும் கஷ்டம், அங்கேயும் பிரச்சனை வரும். அடுத்தது பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகமா பாதகாதிபதியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாதகஸ்தானத்துல இருக்கிற கிரகம் தான் வலிமையானது. இதுல எது வலிமையா இருக்குன்னு பாருங்க. பாதகஸ்தானத்து அதிபதியை விட
பாதகத்தானத்தில் அமர்ந்த கிரகம் வலிமை பெற்றது. வலிமை பெற்று இருந்து நெகட்டிவா இருந்ததுன்னா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய ஆய்வு ஜாதகங்களை பார்த்துருக்கேன் சார். சார் அந்த மாதிரி தசா புத்தி நடந்ததுன்னா திருமணத்தை தள்ளி போடணும் அந்த நேரத்துல. இதே அந்த மாதிரி நேரம் நடக்கும்போது ஒரு குழந்தை பிறகுதுன்னா தாய் தந்தையை கஷ்டப்படுத்தும், தாயாரோட உயிருக்குமே கண்டத்தை கொடுத்துரும். அப்போ சர்ஜரிக்கெல்லாம் சிலர் நேரம் குறித்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தாயாரனுடைய யாரு அந்த கர்ப்பவதியினுடைய நேர காலத்தை எடுத்து தசா புத்தியை கணிச்சு இப்ப பிள்ளை பேருன்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பிரசவமா அல்லது செயற்கை பிரசவமானு பார்த்து கூட நம்மளால அதை கணிச்சு கொடுக்கலாம். சார் இந்த பாதகாதிபதியை நீங்க தயவு செய்து கனெக்ட் பண்ணுங்க, இவ்வளவு விஷயம் இருக்கு பாதகாதிபதிக்குள்ளார. ஒரு பாதகம் செய்கிறார், லக்ன வாரியாக பாதகம் செய்வதில் வல்லவது, பாதகத்தில் பாதகாதிபதி எப்போது பாதகம் இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு 6 கூடையும் கூட 8 கூடையும் கூட எல்லாம் எந்த லக்கணமா வேணாலும் எடுத்துங்க. 6ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்றது இல்லை, 12ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்றது இல்லை, 10ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்றது இல்லை, 3ஆம் இடத்தை பாதகஸ்தானம் சொல்றது இல்லை. 7ஆம் இடம் 9ஆம் இடம் பாதகஸ்தானம் வருகிறது, 11ஆம் இடம். இந்த 3 பாவமும் பாதகஸ்தானமா வரும். இந்த அதிபதிகள் 6ஆம் அதிபதியுடனும் 8ஆம் அதிபதியுடனும் வலிமையா கனெக்ட் ஆகிறதுன்றது நெகட்டிவ். இன்னொன்னு மோட்ச திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய 4, 8, 12 இந்த அதிபதிகளோட கனெக்ட் ஆகும்போது 4ஆம் அதிபதியோட பாதகாதிபதி கனெக்ட் ஆச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இல்லைன்னா தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அசையா சொத்துக்கள் இருந்தால் டென்ஷன் வந்துடும், பிரச்சனை வந்துடும், அதில் அசட்ல பிரச்சனை வந்துடும். எல்லாம் இருக்குன்னா வாகன விபத்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா தந்தையாரால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், ஹையர் ஸ்டடீஸ்ல வரக்கூடிய பிரேக்கப்பு, சரிங்களா, விசா கிடைக்கிறதுல பிரேக் ஆகுறது, இல்லைன்னா பிஆர் வாங்குறதுல பிரச்சனை வரும், பர்சனல் பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்குறதுல பிரச்சனை வர்றது, கிரீன் கார்டு ஹோல்டரா மாறுறதுக்குள்ள பிரச்சனை வர்றது, வெளிநாடு போறதுல தடை விழுவுறது, இந்த மாதிரியான எதனா ஒரு டிசீஸ், எதனா ஒரு தடங்கள் ஏற்படும் இந்த மாதிரி. ஸோ அந்த பாதகாதிபதியை நம்ம எப்படி ஜாதகத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இது அநேகமா ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இது போன்று மற்றொரு பதிவில் சந்திப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. ஒரு நிமிஷம் சார்.